செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்று நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். OI டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக மண்டே எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் வீக்லி எக்ஸ்பைரி மிட் கேப் நிஃப்டியில் 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் OI டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஃப்ரைடே மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி பார்த்து அனலைஸ் பண்ணோம், நம்ம ப்ரிடிக்ஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன கிளிப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது நம்மளோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும், இண்டிசஸோட ரேஞ்சஸ், OI டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே காமன் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் EODயில் நம்ம இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி EODயில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு ரெகுலர் ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் 0 to 0 வீக்லி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா வீடியோவில், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மற்றும் மிட் கேப் நிஃப்டி. ஸோ இந்த 4 இண்டிசஸுக்கும் உண்டான 0 to 0 ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன். ஸோ அந்த 0 to 0 ஸ்ட்ரைக்கில் பையிங் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், மேக்ஸி டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிறோம். நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. EODயில் இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி நான் ஸ்ட்ரைக்கில் எங்கே பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். காலையில் 6லேருந்து 7, 7:30 மணிக்கு எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிடுறோம். அதே மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது கால் புட் 2 சைட்லையுமே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ நம்ம கால் இன்றைக்கி பார்க்கணுமா, புட்டு இன்றைக்கி மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அப்படின்றத காலையில் நம்மளோட ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 9:10லேருந்து 9:15க்குள்ளே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 9:12க்கு அப்டேட் பண்ணியிருந்தோம், டைரக்ஷனல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு கால் சைடில் டார்கெட் இல்லை, புட் சைடில் டார்கெட். ஸோ நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மூவ்மெண்ட் புட் சைடில். ஸோ இங்கே ஹைன்றது 483 வரைக்கும் போகும். ஸோ இந்த மூவ்மெண்ட்டை நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். அதே மாதிரி நிஃப்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 9:13க்கு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நிஃப்டியில் நம்மளுக்கு 2 சைட்லேயுமே மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ கால் சைடில் சின்ன டார்கெட் தான், டார்கெட் 2 வரைக்கும் தான். பட் இதில் நம்மளோட ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளுக்கு வர அந்த லெவல்ஸ் வாலட்டிலான மூவ்மெண்ட் ரேஞ்ச் இருந்துச்சு. ஸோ அதனால் புட் சைடில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மூவ்மெண்ட் ஸ்ட்ரைக்கில் எப்படி போயிருந்துச்சு அப்படின்றத நம்ம சார்ட்டில் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். 51,400 புட்டு நம்ம பையிங் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 200 நியர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பிரேக் அவுட் லெவலும் கொடுத்துருந்தோம் 6 மணிக்கு நம்ம கொடுத்துருந்ததுலேயே. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம பிரேக் அவுட் லெவலில் பிரேக் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் இந்த லெவலில் பிரேக் பண்ணது தான். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 335 ரூபா இந்த ரேஞ்சுக்கு பை பண்ணிவிட்டு இந்த லோவை எஸ்எல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் ஹை 483. எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் ரீச் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீமியம் டிகே ஆகும். அதற்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா கண்டினியூஸாக ரேலி அதே சைடில் தான் போகும்னு சொல்லி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1107 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்காங்க.
ஸோ நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா 334 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 1100 ரூபாய் வரைக்கும் மேலே போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு ஸ்ட்ரைக்கும் கொடுத்துருந்தோம் ப்ரீமியம்காக. ஸோ லோ ப்ரீமியமில் இந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிரேக் அவுட் லெவலில் பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் இந்த பிரேக்கில் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா 194 ரூபா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் 301 ரூபா. அதை பிரேக் பண்ணி மேலே இந்த லெவலில் தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு மேலே போயிருந்தது 867 ரூபா. ஸோ கண்டினியூஸ் ரிஜெக்ஷன் இந்த இடம் ஒரு 790 to 780 800 to 790 அந்த ரேஞ்சில் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதேமாரி நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிரேக் அவுட் லெவலில் தான் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது அதாவது 224 ரூபாய்க்கு இங்கே பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே எஸ்எல் பண்ணிவிட்டு ஸோ அவங்க மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 460 ரூபா கண்டினியூஸ் ரிஜெக்ஷன் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஒரு 460லேருந்து 480 நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 25,180 புட்டு நம்மளோட பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆனாங்க. ஸோ அங்கேருந்து சின்ன மூவ்மெண்ட் அடுத்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம். அதாவது 164 ரூபா இந்த ரேஞ்சில் பிரேக் ஆகும்போது நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே எஸ்எல் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கண்டினியூஸ் ரிஜெக்ஷன் ஆன இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா 370 ரூபாயிலேருந்து 380 ரூபா நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஹை லெவல் 192 ரூபா. அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்டுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாலே அதே சைடில் தான் ரேலி கண்டினியூ ஆகும்னு நம்ம எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்க தான் லாஸ்ட் ஃப்ரைடே நடந்திருக்குது. ஸோ இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம லைவில் அனலைஸ் பண்ணி கொடுக்கல. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் எந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது, எந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு சப்போர்ட் வராமல் கண்டினியூஸாக ரேலி பண்ணுச்சுன்னா எந்த லெவலில் பிரேக் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா எந்த இடத்துல பை பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் இது எல்லாமே நம்ம காலையில் 6லேருந்து 7:30 மணிக்கு கொடுத்துறோம். அதே மாதிரி டைரக்ஷனல் வியூ இன்றைக்கி நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ற என்னோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுத்த டார்கெட்டில் இன்றைக்கி அந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ மேக்ஸிமம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 9:10லேருந்து 9:15 எல்லாமே கொடுத்துரும். ஸோ நீங்களும் இதே மாதிரி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலயமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைக்ஸை அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் ஸ்டாப் லாஸ் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரைடே கொடுத்துருந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேலியோட நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கொடுத்துருந்துச்சு. ஸோ வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் நிஃப்டி 50 பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளையோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 25,050 ஹையிலேருந்து லோ 24,654 இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா பிரேக் அவுட் லெவல் 24,927 அப்படின்ற இந்த லெவல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு ஃபஸ்ட்டு டார்கெட் நம்மளோட ஹை 25,050. ஸோ இந்த பிரேக் அவுட் லெவல்லேருந்து நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெவலில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 25,007. ஸோ இந்த ரெண்டு லெவலையும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 25,050லேருந்து 25,007 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்
25,149. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 25,248. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 24,776ன்ற இந்த லெவல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை அப் டு நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 24,654. ஸோ இந்த லெவல் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளோட டவுன் சைடு பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைடு ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் அப்படின்னா 24,696. ஸோ மேலே சொன்ன மாதிரி இந்த ரெண்டத்தையும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 24,555. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நிஃப்டியில் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 24,456. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஓப்பன், அதாவது 24,927லேருந்து 25,050 நம்மளோட அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து அப்பர் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இங்கே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ட் ஆகி இம்மீடியட்டாக ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போது ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 24,927ன்ற இந்த லெவல் அப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி 25,050ன்ற இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டுக்கு 24,927ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் 24,776லேருந்து 24,654 நம்மளோட டவுன் சைடு பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இம்மீடியட்டாக ஒரு அப்சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 24,776 அப்படின்றது அப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 24,776ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 24,654 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு நல்ல ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,927ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 24,776ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க நிஃப்டியோட ஓயை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,850. ஸோ 24,850 ஒரு நல்ல ஃபைட்டிங் டக் ஆஃப் வார் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 25,000, 25,100, 200, 300லாம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்டாக இருக்காங்க. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 24,800, 24,700, 600, 500லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்டாக இருக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி ஓவரால் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணியே பில்டாக இருக்கிறாங்க.
ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நாளைக்கு நம்ம ரேஞ்ச் பார்க்கும்போது 24,800லேருந்து 25,000 ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு அப்பர் சைடில் ஒரே ஒரு லெவல் தான் இங்கே ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அவுட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெவல் ஸ்ட்ராங்காகவும் ஒரு லெவல் வீக்காகவும் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்திருக்கிற 3 லெவலுமே ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் லெவலில் அதாவது புட் சைடு ஓஏலாம் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்காங்க இந்த ரேஞ்சுக்குள்ளேயே. ஸோ நாளைக்கு இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா புட் சைடில் ஓஏ வைண்டப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு இங்கே கிளியராக இருக்குது. ஸோ ஓவராலாக கால் சைடில் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருந்தாலும் ஸோ ரேஞ்சுக்கு அவுட்டரில் தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஆனால் புட் சைடில் கம்மியாக பில்ட் ஆகிருந்தாலும் நம்மளுக்கு க்ளோஸ் எங்கே இருக்கோ அதுக்கு நியராகவே நம்மளுக்கு பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு பையிங் ப்ரெஷரை இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 50,979 ஹையிலேருந்து லோ 50,174 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்பர் பிரேக் ஈவன் 50,730 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும் அதாவது 50,979 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அதாவது அப்சைடு வரக்கூடிய மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் எங்கே இருக்குது அப்படின்னா 50,893. ஸோ இந்த 2 லெவலையும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். 50,893லேருந்து 50,979 அப்படின்ற இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 51,181 அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 51,382. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்ம நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா டவுன் சைட் பிரேக் ஈவன் லெவல் 50,422 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும் அதாவது 50,174 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் அதாவது டவுன் சைட் பிரேக் ஈவன்லேருந்து ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் மேலே சொன்ன மாதிரி வரக்கூடிய டவுன் சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் எங்கே இருக்குது அப்படின்னா 50,260. ஸோ இந்த 2 லெவலையும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 50,260லேருந்து 50,174 அப்படின்ற இந்த லெவல் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல டவுன் சைட் ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 49,972 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது 49,771. ஸோ அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அதாவது நம்ம அப்பர் பிரேக் ஈவன் இருக்கு இல்லையா 50,730லேருந்து ஃபஸ்ட் டார்கெட்டான 50,979 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ட் ஆகி இம்மீடியட்டாக ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 50,730 இந்த லெவல் அப்போதைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளியரான அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட ஹை 50,979 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி டவுன் சைடுக்கு 50,730ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு மூமெண்ட்டை ஃபர்தராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் 50,422லேருந்து 50,174ன்ற நம்மளோட டவுன் சைட் பிரேக்கிங்லேருந்து டவுன் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இம்மீடியட்டாக ஒரு அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 50,422 அப்படின்ற இந்த லெவல் அப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அப்படி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு கிளியரான ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 50,422ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 50,174ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 50,730ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 50,422ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 50,600ல். ஸோ 50,600ல் ஒரு நல்ல ஃபைட்டிங் டை ஆஃப் நடந்துகிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 51,000, 51,500. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா 50,500, 50,000, 49,500. ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட டபுள் டைம்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி கால் சைடில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 50,900லேருந்து 50,400 அப்படின்றது நம்மளுக்கு ரேஞ்சாக வந்துருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் நம்மளுக்கு எந்த ஒரு ரேஞ்சும் ஹைலைட் ஆகலை. ஸோ ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் லெவல் எதுவுமே ஓஐயில் பெருசாக பில்ட் ஆகலை. ஸோ அவுட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 2 லெவல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒரு லெவல் வீக்காக இருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெவல் இங்கே ஹைலைட் ஆகிருக்கிறது, ரேஞ்சுக்குள்ளே ஒரு சப்போர்ட் லெவல் ஹைலைட் ஆகிருக்காங்க. அதர் தென் தட் அவுட்டர்லேயும் நம்மளுக்கு இங்கே வீக்காக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அப்போது இதே கண்டிஷனில் நாளைக்கு ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதாவது நம்மளுக்கு இங்கே கால் சைடில் டவுன் சைடில் தள்ளுறதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓஐ பில்ட் ஆகணும். அதே மாதிரி அப் சைடில் போகணுன்னாலும் நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் லெவலில் ஓஐ பில்ட் ஆகணும். ஸோ அது எப்படி பில்ட் ஆகுறாங்கன்றதை வச்சு தான் நம்ம ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் தான் நம்மளுக்கு பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா புட் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு இங்கே கிளியராக இருக்குது. ஸோ ஃபர்தராக நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கால் புட் 2 சைட்லேயுமே ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். மிட் கேப்புக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 13,170 ஹையிலேருந்து லோ 12,962 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு மிட் கேப் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 13,105 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 13,170 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து ஃபஸ்ட் டார்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அப்சைடு வரக்கூடிய மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் எங்கே இருக்கும் அப்படின்னா 13,147ன்ற இந்த லெவல். ஸோ இந்த 2 லெவலையும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 13,222 அதையும் பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 13,274.
அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 13,026 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 12,962 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில், அதாவது டவுன் சைடு பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைடு ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் அப்படின்னா 12,984. ஸோ இந்த 2 லெவலையும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். 12,984லேருந்து 12,962. ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி டவுன் சைடில் ஒரு நல்ல ரேலி வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 12,909. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 12,857. ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் 13,105லேருந்து 13,170 அப்படின்ற நம்மளோட அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ட் ஆகி இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 13,105ன்ற இந்த லெவல் அப்போதைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அப்போ இதில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 13,170ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 13,105ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நெகட்டிவாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 13,026ன்ற இந்த லெவலில் இருந்து 12,962ன்ற நம்மளோட டவுன் சைடு பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைடு ஃபஸ்ட் டார்கெட் இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 13,026ன்ற இந்த லெவல் அப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 13,026ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 12,962ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆகிறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 13,105ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 13,026ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைடு வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க மிட் கேப்போட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் க்ளோஸ் ஆகிருக்கிறது 13,075. ஸோ 13,075ன்ற இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி 13,050 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 13,100, 150, 200, 13,280, 300 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 13,000, 12,900, 12,800 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட டாமினேட் பண்ணியே கால் சைடில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு 13,025லேருந்து 13,075 அப்படின்றது ரேஞ்சாக வந்துருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இங்கே எதுவும் ஹைலைட் ஆகலை. ஸோ ரேஞ்சுக்குள்ளே எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. அதே மாதிரி அவுட்டர்லேயும் நம்மளுக்கு 2 லெவலில் வைடராக தான் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ வீக்காக பில்ட் ஆகிருக்காங்க, ஒரு லெவல் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் லெவல்லையும் நம்மளுக்கு ஹைலைட் ஆகலை. ஸோ 3 லெவலுமே நம்மளுக்கு வீக்காக தான் இருக்காங்க.
ஸோ இதே கண்டிஷனில் நாளைக்கு ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதுக்கு நியராக ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பில்ட் ஆகுறாங்களா இல்லை சப்போர்ட் லெவலில் பில்ட் ஆகுறாங்களா அப்படின்றத வச்சு நம்ம ஃபர்தராக மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு வாலட்டைலாக ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு கால் சைடில் தான் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா புட் சைடில் ஓஏ வைண்டப் ஆகிருக்கிறது கிளியராக இருக்குது. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம மிட் கேப்பை நாளைக்கு அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக மண்டே நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளோட இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் பார்த்துருவோம். ஸோ இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 24,800 25,200 ஒரு 400 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரேஞ்சாக வந்திருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ பிரேக் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு அப் சைடில் ஒரு பிரேக் பாசிபிள், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள், அதே மாதிரி புட் சைடில் ஒரு ரிவர்சல் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,850. ஸோ நியர் டு சப்போர்ட். ஸோ அப்போ 24,800 இந்த லெவலில் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் இதுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இல்லை இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் அகைன் இது திருப்பி இந்த 24,800 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக 25,200 வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீக்கில் நிஃப்டியோட அப்பர் பிரேக் ஈவன் வீக்லிக்கு பார்த்தோம் அப்படின்னா 25,039. ஓகேவா, 25,040 ரவுண்டாக எடுத்துக்கும். ஸோ 25,040க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வீக்கில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹை நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 25,830 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த வீக்கில் டவுன் சைட் பிரேக் ஈவன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 24,665. ஸோ இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை வீக்லியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீக்குக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லோ நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 23,874. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 50,000 51,500. ஸோ 1,500 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், அதேமாதிரி நம்மளுக்கு பிரேக் இங்கே கிளியராகலே பிரேக் காணிச்சு அப்படின்னா ஒரு வீக்கான பிரேக், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள். ஸோ நம்மளுக்கு ரிவர்சல் எதுவும் இல்லை, கால் சைட்லேயே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ 50,600 மிட் ஆஃப் த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிலையும் ஒரு பியரி சென்டிமெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி வீக்லி பிரேக் ஈவன் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் சைடுக்கு 50,957. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி அந்த வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப் டு நம்மளுக்கு வீக்லி ஹை பார்த்தோம் அப்படின்னா 52,567 வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. அதேமாதிரி டவுன் சைடுக்கு பிரேக் ஈவன் பார்த்தோம் அப்படின்னா 50,196. ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை நம்ம இந்த வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம டவுன் சைடு வரக்கூடிய ஃபால் இந்த வீக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லோ பார்த்தோம் அப்படின்னா 48,586. ஸோ வீக்லி ரேஞ்சு நம்ம இப்போ டெய்லியில் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வீக்லி ரேஞ்சஸ் என்னன்றதை நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் நம்மளோட ப்ரிடிக்ஷன் இன்றைக்கி ஈவினிங் அப்டேட் பண்ணும்போது நம்ம வீக்லி ரேஞ்சும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 23,500 24,000 ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், பிரேக் வந்து டவுன் சைடில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ அப்படி பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் அந்த பிரேக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு தான் வந்திருக்கு. அதேமாதிரி நாளைக்கு பார்த்தோம்னா அப் சைடில் ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ ஒரு கால் சைடில் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ ஒரு லைட்டாக ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட்டோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபின் நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வீக்கில் அப்படின்னு தான் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி மிட் கேப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா 13,000 13,500 அப்படின்றது நம்மளுக்கு ரேஞ்சாக வந்திருக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. இங்கே பிரேக் நம்மளுக்கு கிளியராகலே பிரேக் ஆனிச்சு அப்படின்னா
ஒரு வீக்கான பிரேக், அதாவது பிரேக்கில் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைடு பாசிபிள், அதே பிரேக்கு, அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ ரிவர்சல் ஒரு கால் சைடில் ஒரு மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபின் நிஃப்டி மாதிரி தான் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு ஸ்லோவான ஒரு அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வீக்கில் மிட் கேப்பில் இருக்குதுன்னு சொல்லி தான் வந்திருக்கு. ஸோ மிட் கேப்புக்கும் இதுக்கும் நான் வீக்லி ரேஞ்சஸை வந்து நான் நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி மிட் கேப்பில் 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 12,975 13,150 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நம்மளுக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு வாலட்டைல் மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி எந்தெந்த இண்டிசஸில் இண்டிவிஜுவலாக நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அந்த பிரேக்கில் மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அதோட வீக்லி எக்ஸ்பைரி மிட் கேப்பில் 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஒய் டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண ஒய் டேட்டாஸ் எல்லாமே இஓடியில் உள்ள ஒய் டேட்டாஸ் லைவில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த சேஞ்சஸ் தான் நம்மளோட குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அது மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒருத்தர் சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும், அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு எந்த சைடில் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நம்ம கொடுத்துருக்க டார்கெட்டில் இன்றைக்கி அந்த ஸ்ட்ரைக் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துறோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட அனாலிசிஸ் பார்த்துட்டு நீங்கள் லைவில் உங்களோட அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மார்க்கெட்டுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.